இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் 1000க்கும் மேற்பட்டோர் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று மாலை அணிவித்து தங்கள் விரதத்தை துவங்கியுள்ளனர். தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஆனந்த ஐயப்பன் கோவிலில் காலை 4 மணி முதல் பக்தர்கள் மாலை அணிந்து வருகின்றனர். அதிகாலை 4 மணி முதல் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் கரூர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாலை அணிவித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தென்காசியில் உள்ள குற்றால மெயின் அருவியில் நீராடி அருவி கரையில் உள்ள விநாயகர் கோவிலில் காலை முதல் மாலை அணிந்து விரதத்தை ஐயப்ப பக்தர்கள் தொடங்கியுள்ளனர். இதனால் குற்றால அருவி பகுதியில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனையடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் முருகன் திருக்கோயிலில் நகரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு கருப்பு, நீலம், காவி உடை அணிந்து வந்த பக்தர்கள் துளசி மணிமாலைகளை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். குடியாத்தத்தில் வக்பு வாரிய அதிகாரிகளை கண்டித்து அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு முகல்லா வாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் குடியாத்தத்தில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மசூதியில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதற்கு துணை போகும் வக்பு வாரிய அதிகாரிகளை கண்டித்து அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு முகல்லா வாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தலைவர் அஸ்லாம் பாஷாவை பதவி விலக கோரியும் மற்றும் வக்பு வாரிய அதிகாரிகள் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றிரவு ஆலஹள்ளி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் கிராம பகுதியில் விவசாயிகள் பயிரிட்டுள்ள பயிர்களை தின்பதற்காக வந்துள்ளது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தேன்கனி கோட்டை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து காட்டு யானைகளை விரட்ட முற்பட்ட போது ஒற்றை காட்டு யானை திடீரென பட்டாசு வீசிய வனத்துறையினர் மற்றும் பொதுமக்களை ஆக்ரோஷமாக விரட்டியது. இதனால் அச்சமடைந்த அவர்கள் தொடர்ந்து பட்டாசுகளை யானைகளை நோக்கி வீசி காட்டுக்குள் விரட்டினர். இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் உதகை ஐயப்பன் கோயிலில் அதிகாலை 3 மணி முதல் மாலை அணிந்து விரதம் தொடங்கியுள்ளனர். இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுவாமி தரிசனம் செய்து மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் வெட்டுவெந்தி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் குவிந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலான ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷம் முழங்க துளசி மாலை, சந்தன மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதனை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குமரி கடலில் நீராடி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலை தரிசனத்திற்கு விரதத்தை துவங்கினர். இதனால் கன்னியாகுமரியில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதனையடுத்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருதகிரீஸ்வரர் திருக்கோயில், ஆற்றங்கரை பிள்ளையார் கோயில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து 48 நாட்கள் மண்டல விரதத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் குருசாமி தலைமையில் சரணம் ஐயப்பா கோஷம் முழங்க மாலை அணிவித்துக் கொண்டனர். இதேபோல் திருச்சி கண்டோன்மென்ட்டில் உள்ள ஐயப்பன் கோவில், ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் உள்ள முருகன் கோவில், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டனர். உலகின் சிறந்த அறுவை சிகிச்சை முறை எனப்படும் ரோபோட்டிக்ஸ் அறுவை சிகிச்சையை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை அறிமுகம் செய்துள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் உள்ள மியாட் தனியார் மருத்துவமனையில் ரோபோட்டிக்ஸ் அறுவை சிகிச்சை முறை புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சிகிச்சை முறை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் குழு, உலகின் தலை சிறந்த அறுவை சிகிச்சை முறையான ரோபோட்டிக்ஸ் அறுவை சிகிச்சையை அறிமுகம் செய்துள்ளோம் என்றும் இந்த சிகிச்சை முறையின் மூலம் கேன்சர், குழந்தை மகப்பேறு உட்பட தலை முதல் கால் வரை அனைத்து அறுவை சிகிச்சைகளையும் துல்லியமாக செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மியாட்ல வந்து we are introducing world's latest robotic surgical technology, 4th generation Da Vinci Xi machine introduced. மியாட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோபோட்டிக் சர்ஜரின்ற டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து கேன்சர் சர்ஜரிஸ், யூராலஜி ப்ரொசீஜர்ஸ், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ரொசீஜர்ஸ், கைனகாலஜி ப்ரொசீஜர்ஸ், பீடியாட்ரிக் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த மெஷினில் the surgery will be very precise and safe. ரொம்ப நம்பகத்தகுந்த பாதுகாப்பான ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து இதில் பண்ண முடியும்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட பல பணிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளிட்டோர் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் புதிய இளம் வாக்காளர்கள் தங்கள் பதிவுகளை மேற்கொள்ள விண்ணப்பங்களை பெற்று உரிய ஆவணங்கள் செலுத்தி தங்களை வாக்காளராக சேர்க்கும்படி விண்ணப்பித்தனர். இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் வசித்து வருவோருக்கு இந்திய குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஆய்வு மேற்கொண்ட சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நாசர், தமிழகத்தில் உள்ள 20 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 176 கோடியில் 7469 வீடுகள் கட்டித்தர முதலமைச்சர் அறிவித்த நிலையில் இதுவரை 3510 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்றும் மீதமுள்ள வீடுகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பஜாரில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து போடப்பட்டிருந்த கடைகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து இன்று முறையான அறிவிப்பை தொடர்ந்து ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. திருவள்ளூர் துணை மின் நிலையத்தில் உதவியாளராக பணிபுரியும் இலுப்பூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் யுவராஜ் மதுபோதையில் துணை மின் நிலையத்தில் கம்பியாளராக பணியாற்றி வரும் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஞான பிரகாசம் என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் முகம் மற்றும் கை கால்களில் உள்காயம் ஏற்பட்டு ஞான பிரகாசம் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற ஊழியர் யுவராஜ் ரகளையில் ஈடுபட்டார். போதையில் அலப்பறை செய்து கொண்டிருந்த ஊழியரை கட்டுப்படுத்த முடியாமல் சக ஊழியர்கள் திணறினர். மேலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இந்திரா நகர், மந்தாரக்குப்பம், வடலூர் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெய்வேலி NLC நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டது. இதனால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்ட நிலையில் மின் உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை அருகே மழைநீர் வரத்து வாரி ஆக்கிரமிப்பு காரணமாக பாசன குளத்திற்கு தண்ணீர் செல்லவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் வரத்து வாரி மற்றும் ஆக்கிரமிப்பு பாதையை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அன்னவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலூர் கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்து வந்த மழைநீர் வரத்து வாரி மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வரத்து வாரி தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பாசன குளங்களுக்கு தண்ணீர் செல்வது தடைப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பேட்டியளித்த ஊர் முக்கியஸ்தர் ராதாகிருஷ்ணன் வரத்து வாரி மற்றும் ஆக்கிரமிப்பு பாதையை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த எமரால்டு அணையிலிருந்து தினந்தோறும் 1000 கன அடி நீர் மின் உற்பத்தி நிலைய பராமரிப்பு பணிக்காக திறந்து விடப்படும் நிலையில் அணை நீரின் அரிப்பு காரணமாக கோத்தகண்டி செல்லும் சாலையில் உள்ள எமரால்டு கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் செல்லும் பாலம் சரிந்து விழுந்தது. இதன் காரணமாக குடிநீர் குழாய் செல்லும் 31 கிராமங்கள் மற்றும் வெலிங்டன் ராணுவ மையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. கிராமங்களுக்கு செல்லும் குடிநீர் குழாய்கள் சிறியதாக இருப்பதால் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் வெலிங்டன் ராணுவ மையத்திற்கு செல்லும் குழாய் பெரிய அளவில் இருப்பதால் சீர் செய்யும் பணிகள் தாமதப்படலாம் என்று கூறப்படுகிறது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் மதிமுக கட்சி அலுவலகத்தை இடித்த மர்ம நபர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மதிமுக கட்சியினர் இதனை கண்டித்து தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். 1958ஆம் ஆண்டு முதல் அனைத்து கட்சியினரும் வந்து அமரும் வகையில் முத்தமிழ் படிப்பகம் என்ற பெயரில் பொது படிப்பகம் இயங்கி வந்தது. இந்த இடம் மதிமுகவை சேர்ந்த நாராயணசாமி என்பவருக்கு சொந்தம் என கூறப்படும் நிலையில் தற்போது தனி ஒருவர் தனக்கு சொந்தம் என கொண்டாடி வந்த நிலையில் இக்கட்டிடம் இரவோடு இரவாக மர்ம நபர்களால் இடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்தமிழ் படிப்பகம் என்ற அமைப்பு 1958ஆவது ஆண்டு பேராசிரியர் அன்பழகன் அவர்களால் செப்டம்பர் 15இல் துவக்கப்பட்டு ஏறக்குறைய 66 ஆண்டு காலம் இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி திமுக பிரிந்த பிறகு மறுமலர்ச்சி திமுகவுடைய வட்டக்கல அலுவலகமும் கடந்த 31 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சமூக விரோதிகள் சிலர் நேற்று ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அலுவலகத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு சுருக்க திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வின் போது முகாமில் உள்ள அலுவலர்களிடம் பொதுமக்களுக்கு பெயர் சேர்த்தல், திருத்தம் போன்றவற்றிற்கு மக்களுக்கு எந்தெந்த விதிமுறைகளை செயல்பாட்டில் கொண்டு வந்துள்ளீர்கள் என்பதனை கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களுக்கு சுலபமான முறையில் இந்த முகாமினை நடத்தி தர வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் சைக்கிளில் சென்று பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது நகர பகுதிகளில் குப்பைகள் அள்ளப்படுகிறதா என்றும், பல்வேறு வீட்டுக்கு நேரடியாக சென்று குப்பைகளை எடுத்து செல்ல துப்புரவு பணியாளர்கள் வருகின்றார்களா என்று கேட்டறிந்தார். மேலும் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சைக்கிளில் சென்றபோது பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கரம்பக்குடி தூவார் பேருந்து நிறுத்தம் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தூவார் பேருந்து நிறுத்தம் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கர்ம வீரர் கொண்டு வந்த ராசி மணல் அணைக்கட்டு திட்டத்தை நிறைவேற்றிட கோரியும், காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு உரிய நிதியை ஒதுக்கி விரைந்து செயல்படுத்திட கோரியும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் விவசாய அணி தலைவர் தூவார் ரங்கநாதன் தலைமையில் பலர் கலந்து கொண்டனர். மேம்பாலத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் படப்பிடிப்பு நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் நடிகர் சிவகார்த்திகேயனின் பாலத்தில் இருந்து குதிப்பது போல் படப்பிடிப்பு நடைபெற்றது. இதனால் பெருங்களத்தூர், வண்டலூர், ஆலப்பாக்கம், தாம்பரம் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இரவு நேரத்தில் உணவு தேடி உலா வந்த யானை கடையின் ஷட்டரை திறக்க முயற்சிக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் ஐயங்கொல்லி பகுதியில் கடந்த சில நாட்களாகவே குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் முகாமிட்டு இரவு நேரத்தில் உணவு தேடி உலா வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் பந்தலூர் அருகே உள்ள ஐயங்கொல்லி பஜார் பகுதியில் இரவு நேரத்தில் உணவு தேடி உலா வந்த ஒற்றை காட்டு யானை கடையின் ஷட்டரை திறக்க முயற்சிக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லிக்குப்பம் பூலோகநாதர் கோவில் மற்றும் வெட்டவெளி சித்தர் பீடத்தில் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஆழ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ வெட்டவெளி சித்தர் பீடத்தில் அன்னாபிஷேகம் விழா நடைபெற்றது. அதன்படி ஆலயத்தில் உள்ள சித்தர் பெருமானுக்கு 100 கிலோ அரிசி சாதம், 250 கிலோ காய்கறிகள், 100 பழங்கள் வைத்து அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோன்று நெல்லிக்குப்பத்தில் அமைந்துள்ள பூலோகநாதர் மற்றும் அலமேலு மங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் அன்னாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன் ஊட்டியில் இருந்து மேட்டுப்பாளையம் வரும் வழியில் வந்து கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அங்கு விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். பள்ளப்பட்டி அருகே கிணற்றில் விழுந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற சென்ற உரிமையாளர் கிணற்றில் தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே கிணற்றில் விழுந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற சென்ற உரிமையாளர் கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். இந்நிலையில் இத்தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி சிறு காயங்களுடன் அவரை பத்திரமாக மீட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் தேனியில் பல்வேறு இடங்களில் அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பனுக்காக தங்களுடைய மண்டல விரதத்தை தொடங்கினர். இதில் வழக்கமாக மாலை போடும் ஐயப்ப பக்தர்களும், புதிதாக மாலை போடும் கன்னிசாமிகளான பக்தர்களும், சிறுவர்கள் சிறுமிகளான கன்னிசாமி பக்தர்களும் மாலை போட்டு தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம், மதுரா புதுப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ தர்மாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஆர்வத்துடன் மாலை அணிந்து கொண்டனர். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
ராயபுரத்தில் CITU ஆட்டோ சங்கத்தின் சார்பாக ஆயுத பூஜை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை ராயபுரம் மணியக்கார சௌத்திரி சாலையில் உள்ள CITU ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக வண்ணாரப்பேட்டை சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ராஜாராம் மற்றும் திமுக ராயபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளிப்பாளையத்தில் தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வாங்கிய கடன் தொகைக்கு வட்டி கட்டவில்லை என தர்மராஜ் என்ற கூலி தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை பள்ளிப்பாளையம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.